என்ன மக்களே, நேத்துக்கு எஃப்ஜேவ அடிச்ச அடியில மரண பயத்துல இருக்காரு போல. ஏன்னா, ஒரு பக்கம் விஜய் சேதுபதி வச்சு செய்யின்னு செஞ்சு உட்டாப்ல. அவரு செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களும், சின்ன சின்ன வார்த்தைகளும் எவ்வளோ எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வச்சு செய்யின்னு செஞ்சாங்க. அதெல்லாம் தாண்டி பார்வதி வேலை செஞ்சே தீரணும் அப்படின்றதுக்காக பொய்யா ரொம்ப கம்மியாக அடிபட்டிருந்தோம், அதிகமாக அடிபட்டுருச்சு, என்னால் வேலையே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளை பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா இழுத்து போட்டு கொடுத்தாப்புல. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா என்னடா எஃப்ஜேன்ற ஆள் இப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படின்னு மக்கள்லாம் யோசிக்கிற அளவுக்கு, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுங்களே யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சம்பவத்தை பண்ணி விட்டுருந்தாப்புல எஃப்ஜே அவர்கள். அதை அழகாக போட்டு கொடுத்தாப்புல நம்மளுடைய சாண்ட்ரா. அதுக்கேற்ற மாதிரி விஜேஎஸும் சூப்பராக தரமாக ஹோஸ்டிங் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நேற்றுக்கு எபிசோடில். சரி, ஓகே, எஃப்ஜேவுடைய கதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுரா. ஆனாலும் இந்த காதல் கன்றாவியை மட்டும் கொஞ்சம் முடிச்சு விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா வியானாவும் எஃப்ஜேவும் பண்ணுற கூத்தெல்லாம் பார்க்க சுத்தமாக முடியவே இல்லை. ஏன்னா ஆதிரை அப்படின்ற ஒரு பொண்ணை எஃப்ஜே ஆல்ரெடி லவ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி ஆதிரை வெளியே போயிடுச்சு. இப்போ வியானாவையும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். வியானாவும் லாஸ்ட் வீக்கில் பெருசாக எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு எவிக்ஷன் லிஸ்ட்டில் இருந்துட்டு இருந்துச்சு. சரி, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தா அங்கே தான் வச்சாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. காதலடா பண்ணுறீங்க காதல், வெளியில் ஆளை வச்சுக்கிட்டு உள்ளர ஒரு காதல், அந்த காதல் போனதுக்கப்புறம் இன்னொரு ஒரு காதல் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்க, கண்டென்ட்டுக்காக பண்ணிகிட்ருக்க, ஃபீலிங்ஸே இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்க. கனி இவ்வளோக்கும் நேற்றுக்கு போய் கேட்டுட்ருக்காங்க, ஏன்னா உங்களுக்குள்ள என்னடா நடக்குது, ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காடா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைக்கா நாங்கள்லாம் கிளியராக இருக்கோம், அவளும் அதுதான் சொல்லுவா, அவளுக்கு அவங்க அம்மானா தான் உயிர், ஓகேவா, மற்றதெல்லாம் வேறு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரிடா, எப்படியோ ஒன்று, இந்த கன்றாவி இது காதல் இல்லை அப்படின்னு சொன்னால் போதும் அப்படின்ற லெவலுக்கு யோசிக்கிற லெவலுக்கு இருந்துட்டு இருந்தோம். சரி, நம்ம பிக் பாஸ் சைட்லேருந்து பார்த்தாங்க, சரிடா நீ காதலடா பண்ணுற காதல் வைக்கிறடா உனக்கு ஆப் அப்படின்னு சொல்லி இப்போ வைல்டு கார்டு என்ட்ரி ஒன்று பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட் நம்மளுடைய ஆதிரை அவர்கள், ஆதிரை சவுந்தரராஜன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்கல்ல கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வெறித்தனமான சம்பவங்கள்லாம் இதுக்கப்புறம் நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செய்யணும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை சவுந்தரராஜன் அவர்கள் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்ம்டு நியூஸ் தான், ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக ஆதிரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்லேயே தரமான சம்பவங்களாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக திவாகர் அட்டாக் மோடில் அட்டாக் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், அதே போல் கலையரசனை அட்டாக் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு போய்கிட்டே வந்திருக்கலாம். ஏன்னா அவங்க நாமினேஷன்ஸில் போயிட்டு உக்காந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க ப்ரோ. அது சொன்னதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஆடியன்ஸோட மனசாட்சியாக இருந்து என்ன மக்கள் யோசிக்கிறாங்களோ அந்த விஷயங்களை டக்குன்னு திரும்பி எல்லாத்தையுமே சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் போடுறா ஓட்டு அப்படின்னு சொல்லி ஆதிரையை திரிக்க விட்டுருந்தாங்க. ஆதிரைக்கு அவ்வளோ வாக்குகளை வாங்கி செலுத்தி விட்டுருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர், கலையரசன் இவங்கெல்லாம் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு தெரியல. அதுவும் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நீங்கள் எதுக்காக உள்ளர விட்டீங்க? ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் என்ன வேணாலும் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் எதுக்காக உள்ளர விட்டீங்க அப்படின்னு சொல்லி அரோராவைய, திவாகரை, அதுக்கப்புறம் கலையரசன், ஸோ இந்த 3 பேரையும் போட்டு பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க சொல்லப்போனால் நாமினேஷன். அப்போது அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக ஆதிரைக்கு சரியான ஃபயர் விட்டாங்க ப்ரோ. சரியான ஃபயர் அப்படி ஒரு ஃபயரு. ஓட்டிங்ஸ்லாம் நம்பர் 1 பொசிஷனை அடித்து தும்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆதிரை. அதுக்கப்புறம் டோட்டலாக 2வது வாரம் உள்ளர என்ட்ரு ஆகிறாங்க. எஃப்ஜே கூட ஒரு மாதிரி நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க, கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாதிரி ரொமான்ஸ் மோடுக்கு போயிட்டாங்க. செகண்ட் வீக்கு அது எப்படா பார்த்து 8 நாளுக்குள்ளே இவ்வளோ க்ளோஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. சரி, ஓகே, எஃப்ஜே கூட க்ளோஸ் ஆனது கூட பார்த்திங்கன்னா மக்கள் ஓரளவுக்கு ஏற்றுப்பாங்க. 2வது விஷயம் என்னென்னா ஆதிரைக்கு ஆல்ரெடி வெளியே ஒரு ஆள் இருந்திருக்காப்புல. இதை அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆதிரை உள்ளரவே எனக்கு ஆல்ரெடி வெளியே ஆள் இருக்குது, பட் இங்கே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நான் என்ன பண்ண முடியும், அப்படி தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விக்ரம் கிட்ட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றதுனால அஃபென்சிவான ஒரு விஷயம் தானே. வெளியே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு உள்ளர ஒரு ஷோவுக்காக நீ கரெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுற அப்படின்னா அது எவ்வளோ நெகட்டிவாக போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எஃப்ஜே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டான்.
ஆதிரை வந்து திரும்பி திரும்பி பின்னாடியே போய் லவ் பண்ண போச்சு. ரொம்ப பிரச்சனையெல்லாம் ஆச்சு. அவங்க அந்த பொண்ணு வந்து அதாவது அந்த பொண்ணு எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ரொம்ப உடஞ்செல்லாம் அழுந்துருச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த பொண்ணு லவ் பண்ணுறதே ரொம்ப டார்ச்சராக தான் வந்து பண்ணிட்டு இருந்தது. எப்படி பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா, நீ லவ் பண்ணி தான் ஆகணும், என் கூட பேசி தான் ஆகணும், என்ன நீ ரொம்ப ஓவராக பண்ணுகிற, என்ன நீ இது பண்ணுற, அப்படியே ரொம்ப அதிகாரமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துட்டு இருந்துச்சு ஆதிரை. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு சகிக்கலை. சரி, அதனால் ஃபஸ்ட்டு வீக் தான் உன்னை வந்து ரொம்ப நம்பர் 1 பொசிஷனில் வச்சுருந்தோம், ஓட்டிங்ஸ் எல்லாம் போட்டு. அதனால் நீங்கள் இப்போ கிளம்புமா, நீ சரியில்லை, ஆளே சரியில்லை, நான் உங்ககிட்ட என்னவோ எதிர்பார்த்தோம் அந்த குவாலிட்டிஸே உனக்கு வந்து கிடையாது, கிளம்பு. நாங்கள் அட்லீஸ்ட் பூர்ணிமாவாவது 13வது வாரம் வரையும் வச்சுருந்தோம். ஓகே, பணப்பட்டி எடுக்கிற வரைக்கும் நீ எல்லாம் தேவையே கிடையாது, கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொல்லி 3வது வாரமே அனுப்பிச்சி விட்டோம். சரி, ஓகே, போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி 50 நாள் எதிர்பார்த்தோம், அப்பயும் வந்து வரல. 30 நாள் எதிர்பார்த்தோம், அப்பயும் வந்து வரல. 50 நாள் எதிர்பார்த்தோம், அப்பயும் வந்து வரல. பட் இந்த வாரம் வந்து வரப்போகிறாங்க. ஸோ வெறித்தனமாக வந்து இருக்க போது. இத்தனை இடைவெளி நாட்களுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா வியானாவுக்கு எஃப்ஜேவுக்கும் ஒரு சின்னதாக ஒரு குட்டி காதல் கதை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு. அது ஆக்சுவலாக உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அதுவும் உண்மை கிடையாது. டேய் என்ன தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு தான் கேவலமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான், பொட்டன்ஷியல்லாம் இருக்குது. அவன்லாம் வந்து 4 வார்த்தை பார்வதியை கேள்வி கேட்டாவே கண்டென்ட் கொடுத்துருவான், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஆனால் இரிட்டேட் பண்ணாமல் கொடுத்தானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடியை 4 வார்த்தை கேள்வி கேட்டானாவே போதுமானது. ஏன்னா அவன் நல்லா ஷார்ப்பான கேள்வியெல்லாம் கேட்குறான். ஆனால் அதை விட்டுட்டு காதல் கண்டென்ட் பண்ணியிருக்கானுங்க. ஏண்டா அவங்களுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டியே இல்லையாடா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க. நேற்றுக்கு இவ்வளோக்கும் எபிசோடு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கனி அவர்கள் போய் உட்காந்து கேட்குறாங்க, என்னடா சொல்கிற, ஓகேவா நீயும் வியானாவும் ஒரு மாதிரி பண்ணுறீங்களே, இது வெளியே போனால் நல்லா இருக்குமா, அவங்க ஆள் பார்த்தாங்கன்னா சரி வருமா, அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அவங்க ஆள் அப்படின்னு சொல்கிறது யாரை சொல்கிறாங்கன்னா, வெளியே எஃப்ஜேவுக்கு ஆல்ரெடி வந்து ஆள் இருக்காங்க, புரிதுங்களா, வெளியே எஃப்ஜேவுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்க. ஸோ அவங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஏற்றுப்பாங்களா, உண்மையாகவே உங்களுக்குள்ளார வந்து ஃபீலிங்ஸ் தான் வந்து இருக்கா, இல்லைன்னா இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, உங்களுக்கெல்லாம் ரியலாகவே ஃபீலிங்ஸ் இருக்கா. நான் எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, வெளியே வந்து ஒரு மாதிரி போயிடும். ஏன்னா வெளியே ஆள் இருக்கிறது எப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும். மக்கள் அப்படி ஒன்றும் முட்டாள்கள்லாம் கிடையாது, எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வெளியே போனால் ஓகேவா, ஃபீலிங்ஸாக இருக்குது இல்லைன்னெலாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா சாந்தாவும் என்னமோ சொல்கிறாங்க, சாந்தாம்மா இது வந்து ஒரு ஷோ, எதுவாக இருந்தாலும் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது, அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே அவர்கள் வந்து சொல்லிகிட்ருக்காப்புல. பட் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது. எஃப்ஜே ஜாலியாக இருக்கிற வரைக்கும் ஜாலி ஃபன் பண்ணிவிட்டு ஏமாந்த பொண்ணு கிட்டா ஓகே ஜாலி என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதில் வியானா இருக்கிறதுலே அது ஒரு தற்குறினா தற்குறி, அப்படி ஒரு தற்குறி. இது எதுக்காக சொல்கிறான் அப்படின்னா, ஆல்ரெடி ஆதிரையோடைய பிரச்சனை வந்து நடந்திருக்கிறது தெரியும். இவன் கூட இருந்ததான் ஆதிரை வெளியே போச்சு அப்படிங்கிறதும் மோரார்லெஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி இருந்தும் வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே மேலே ஒரு அட்ராக்ட் ஆகிறாங்க அப்படின்னா எனக்கு புரியவே இல்லைடா எப்பா, புரியல. ஆதிரையை பற்றி நேற்றுக்கு நைட் அந்த எபிசோடில் கூட பேசியிருப்பாங்க. ஆதிரைக்கிட்டே நீ இதை தானே சொன்னேன், ஆதிரைக்கிட்டே இதை தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதுவே லிட்ரலாக வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமா வந்து இருக்கும்போது எப்படி வியானாவால் எஃப்ஜே கிட்ட பழக முடியுதுன்னு எனக்கு வந்து தெரியல. கேமரா கான்சியஸ்க்காக சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்களோ, க்யூட்டு நம்ம வந்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது. அது சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருக்குது. பட் ஆதிரை அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு பக்கம் கமருதீன் பண்ணிகிட்ருக்காப்புல, இந்த பக்கம் அரோரா, அந்த பக்கம் பார்வதி அப்படின்னு சொல்லி. ஸோ 2 பேருக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போயிட்டுருக்கு. அதாவது கமருதீனுக்கும் பார்வதிக்கும் போயிட்டுருக்கு, அதே போல் கமருதீனுக்கும் அரோராவுக்கும் வந்து போயிட்டுருக்கு. அரோராவுக்கும் பார்வதிக்கும் ஆக மாட்டேங்குது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒன்றா ஆகிடுறாங்க. அதாவது அரோராவும் பார்வதி ஒன்றா ஆகிடுறாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டியூவல் கண்டென்ட்டில் வந்து போயிட்டுருக்கு, 3 சம் மாதிரி. இந்த பக்கம் வியானாவையும் எஃப்ஜேவையும் யோசிக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா வியானா விட்டு கொடுப்பாங்களா, இல்லை ஆதிரை வந்து விட்டு கொடுப்பாங்களா, இல்லை ஆதிரை போய் பட்டா 4 அடி தவடையை விடுவாங்களா செருப்பை கழட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஆனால் ஒன்றுப்பா, சிறப்பான தரமான சம்பவங்களை இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் வந்து ஆக்சுவலாக கேமே வந்து முடிய போகுது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் தரமான சம்பவங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, ஓகே. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் ஆதிரை அவர்களை உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஆதிரை கொஞ்சம் ஓவராக பேசும், ரொம்ப கடுமையாக பேசும், மூஞ்சில் அடித்த மாதிரி பேசும்.
அப்படி பேசாமல் கொஞ்சம் பொலைட்டாக பேசி இந்த கேமை ரன் பண்ணாங்க அப்படின்னா செமையான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓகே காய்ஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.